மூன்றாவதாக நான் இந்த முன்னமே குறிப்பிட்டது போல ஆங்கிலத்திலே வெளியிட்ட நூல் இந்த நூல். இது தமிழ் படித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு மொழி அப்படி என்று சொல்வார்கள். நம்மளுடைய தமிழ் மொழியை நான் ஆன்மீகத்தின் மொழி என்று சொல்வேன். மயிலன் கோச்சிக்கிட்டா கூட எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் சித்தர்களும் நாயன்மார்களும் இந்த மொழியை அவ்வாறு கையாண்டு இருக்கிறார்கள். சைவம் வைணவம் மட்டுமல்ல, சமணர்கள் கூட இந்த மொழியை வெகு அழகாக கையாண்டு இருக்கிறார்கள். அதனால் நான் ஆன்மீகத்தின் மொழி என்று சொல்வேன். அதில் சிலருக்கு முரண்பாடு கூட இருக்கலாம். ஆனால் ஆங்கிலம் என்பது ஒரு வரலாற்று மொழி என்று சொல்லப்படுகிறது, பதிவின் மொழி என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு இந்த மொழியில் அவன் இந்த குரலை தேடி தேடி பார்க்கின்றான். ஆங்கிலத்திலே வரலாற்றிலே எங்கு தேடியுமே ஜம்பு தீவு பிரகடனத்திற்கு இணையான ஒரு பிரகடனத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியும். ஏறத்தாழ மாமன்னர் மருதுபாண்டியருக்கு முன் 1700 ஆண்டுகள் பின் சென்று பார்க்கின்றான் ஒரு வரலாற்றை. கேலடோனியா என்கின்ற ஒரு நாட்டினுடைய அரசன் கேலகஸ் ரோம பேரரசுக்கு எதிராக தன்னுடைய வீரர்களுக்கு முன் ஆற்றிய அந்த வீரர் முறைக்கு இணையாக இருந்தது என்கின்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து இந்த மருது தி இந்தியன் ஸ்டோரி என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆக அவ்வளவு பெரிய ஆச்சரியம் மிக்க ஒரு நூல்